பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு விசுவாசம் பெற்றுத்தரும். ஆதார வசனம் சங்கீதம் 27:13. நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கிறிஸ்துவுக்குள் புத்திமான்களே, மனசோர்வாய் உணரும் போதெல்லாம் இந்த 27ஆம் சங்கீதத்தை நான் படிப்பேன், தியானிப்பேன். எனக்கு பிடித்த சங்கீதம். வாழ்வின் யதார்த்த நிலை முழுவதும் இதில் காணலாம். நம்ம கற்பனை பண்ணி கோட்டை கட்டி கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதர்சனமான உண்மை. நாம் தினப்படி வாழ்வில் இப்படி சொல்வதுண்டு. நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, இல்லைன்னா நல்ல வேலை இதை பார்த்துட்டேன், இல்லைன்னா நல்ல வேலை நீங்கள் கூப்பிட்டு தந்தீங்க, இல்லைன்னா என்று நாம் பெரிய ஆபத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து தப்பித்து கொண்டதை நாம் சாட்சியாக சொல்கிறோம். நானும் இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு தேவனோடு ஒப்புரவு ஆகாமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அழிந்தே போயிருப்பேன். அட்ரஸே இருந்திருக்காது. இப்படி ஒரு அம்மா இருந்ததாகவே தெரிஞ்சிருக்காது. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. இந்த பொல்லாத தீமை நிறைந்த மனசாட்சியே இல்லாத உலகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நமக்கு ஒரு எதிரி சாத்தான் உண்டு. அவன் நம்மை எப்போது எப்படி விழுங்கலாமோ என்று வகை தேடி நம்மை சுற்றி சுற்றி வருகிறான். இது ஏன் அடிக்கடி நான் சொல்லுகிறேன் என்றால், நமக்கு ஜாக்கிரதை வேண்டும் என்பதற்காக. நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலைகள் கெட்டு போகிறதுக்கு வழி உண்டாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறது. இது நிதர்சனமான உண்மை. இதன் மத்தியில் நாம் வாழ்வது மட்டுமல்ல, ஜெய வாழ்வு, சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டுமானால் நமக்கு ஒரு வடக்கயிறு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுதான் விசுவாச கயிறு. அதை பிடித்து கொண்டு தாண்ட வேண்டிய இடத்தில் தாண்டியும், ஓட வேண்டிய இடத்தில் ஓடியும், நகர வேண்டிய இடத்தில் நகர்ந்து கொண்டு சென்றால் என்றும் வெற்றி வாழ். இல்லைங்க, தினமும் வெற்றி வாழ். ஆமோஸ் 3:3 சொல்கிறது, 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. அப்படின்னா என்ன? 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் தான் நடக்க முடியும். அப்படி என்றால் நாம் நடந்து வெற்றி காண வேண்டுமானால் ஒருமித்து நடக்க வேண்டும். வண்டியில் பூட்டப்பட்ட 2 மாடுகள் ஒன்று மேட்டிற்கும் மற்றொன்று பள்ளத்திற்கு இருந்தால் எப்படி இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட வாஞ்சையால் தாகத்தால் கேட்ட அனைவருக்குள்ளும் ஆவியின் அபிஷேகம் உண்டு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் வசிக்கிறார். அது உணர்வினால் பெற முடியாது, விசுவாசத்தினால் தான். எல்லாமே விசுவாசத்தினால் தான், எல்லாமே கிருபையினால் தான். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். இது தேவனுடைய அன்பு. இவர் சகல வல்லமையோடு நமக்குள்ளே இருக்கிறார். நமக்கு ஏற்ற வேளையில் ஆலோசனை கொடுக்க, வழி நடத்த, தப்புவிக்க, ஜெபிக்க வைக்க, விண்ணப்பிக்க, சகலத்திற்கு ஏற்று சற்று உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராகவும் ஆர்வம் உள்ளவராகவும் இருக்கிறார். நம்மை பற்றிய தேவனுடைய சித்தம் அறிந்தவர் இவரே. ஆகவே அந்த சித்தத்திற்கு நேராக அதை அடைய, வாழ, தேவனை மகிமைப்படுத்த, சகலத்திற்கு உணர்த்தி வழி நடத்த இருக்கிறார், தயாராக இருக்கிறார். இவரோடு நாம் எப்போது இணைப்பில் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இருவரும் ஒருமனப்பட்டு ஒருமித்து நடப்பது. பெரிய ப்ராப்ளம் வரும்போது நான் உங்களை கன்சல்ட் பண்ணுகிறேன். மற்றபடி இது சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயத்தெல்லாம் நானே பார்த்து கொள்கிறேன் என்பது போல் பேச்சு நடத்த இருக்கக்கூடாது. காலையில் எழுந்ததும் ஆவியானவருக்கு மகிமையை செலுத்தி இந்த நாள் முழுவதும் சகலத்திற்கும் உதவி செய்யுங்க என்று அவரிடம் கேட்க வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது? ஜோடனையான வார்த்தையெல்லாம் அவசியம் இல்லை. கேட்டதும் அவர் உதவி செய்ய ஆயத்தமாகிவிட்டார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இது எதையோ பார்த்ததனால் வருவதோ உணர்வதனால் வருவதோ அல்ல. விசுவாசம் கேள்வியினால் வருவது. தேவ வசனத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதனால், தியானிப்பதனால் இப்படியே எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கையின் உறுதியில் வருவது. எபிரேயர் 11:1. ஆவியானவர் முதல் பைபிளைத்தான் காட்டுவார். அவர் அதன் மூலமாகத்தான் பேசுவார். அவருடைய லாங்குவேஜே அதுதான். வேதத்தில் வெற்றி பெற்று சாதித்த பரிசுத்தவான்களின் வாழ்வில் முதலில் இடம்பெறுவது தேவனை தேடுவது. தாவீது சொல்வதை பாருங்கள். 27 சங்கீதம் 27:4-5 வசனங்கள். கர்த்தர் தம்மை பாதுகாப்பார், எதிரியின் கண்கள் படாமல் ஒளித்துக் கொள்வார், பின் உயர்த்துவார் என்ற விசுவாசம் அதுவும் சொல்கிறான். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்கிறார் சங்கீதம் 27:3. இந்த விசுவாசம் அவனுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் பயத்திலேயே அமிழ்ந்திருப்பான். அவனுக்கு வந்திருக்கிற கஷ்டங்களெல்லாம் 1 சாமுவேல் எடுத்து படித்து பாருங்கள். உங்களுக்காக கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தை யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். விசுவாசியுங்கள். இதற்கு மேட்சாக உங்களது சிந்தையும் பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். ஆம், அவர் கரத்திற்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களை தொட எவனாலும் முடியாது. விசுவாசியுங்கள். இதை விசுவாசித்தால் தைரியமாக மனதில் ஒருவித தெய்வீக அமைதியோடு உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீர்கள்.
ஒவ்வொரு நாளும் எப்போதும் வழக்கமாக செய்கிற வேலையாக இருந்தாலும் கர்த்தரிடம் அவரது வழியை காட்டச் சொல்லி ஜெபியுங்கள். அன்று வித்தியாசமாக செயல்படுவீர்கள். இது விசுவாசத்தினால் உண்டான சமாதான வெற்றி. இப்படித்தான் சகலத்திற்கும் அவரோடு இணைந்து கொண்டு நடக்க வேண்டும். சங்கீதம் 24:14 மிக மிக முக்கியம். கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். இதற்கு விசுவாசமும் பொறுமையும் இணைந்து செயல்பட வேண்டும். பெரிய பெரிய சவாலான காரியங்களை செய்து காட்ட வேண்டும் என்பதால் ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் இறுதி வரை, காரியம் வாய்க்கும் வரை, நம் காலம் முடியும் வரை இதில் நிலைத்திருக்க வேண்டும். யோபுவை போல. இதுதான் நமக்கு சவால். சாத்தானு சூழ்நிலையை நம்மை சூழ்ந்து கொள்ள, இழுத்து கொள்ள, தள்ளி கீழே போட செயல்பட்டு கொண்டு தான் இருக்கும். இதை ஜெயிக்க நமக்கு சொந்த பலன் போதாது. தேவ தயவு கிருபை நமக்கு உதவும். தினந்தோறும் புத்தமுது கிருபை. 2 கொரிந்தியர் 12:9 வாசியுங்கள். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. ஜெயத்தை, சுகத்தை, செழிப்பை, சமாதானத்தை, ஆரோக்கியத்தை உங்கள் கண்கள் முன்னால் வைத்து இவைகளை நான் அடைந்தே தீருவேன். என் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளைகள் உடந்து சேர்வார்கள், என் மனைவி குடும்பத்தோடு இணைவால் வாய் விட்டு சொல்ல வேண்டுங்க. சூழ்நிலை பார்த்தா அது எங்கே நடக்குன்னா நடக்காது என்று தீர்மானிங்கள். அவரோடு இணைந்திருக்கிறீர்கள். அவர் வழி நடத்துவார், சகலத்தையும் பெற்று தருவார். விசுவாச கயிறை விட்டு விடாதீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, உங்கள் மீது கொண்ட விசுவாசத்தை காட்ட செயலின் மூலமாக நிலைத்திருக்க, காத்திருந்து பெற்றுக்கொள்ள திடமனதாயும் வைராக்கியமாயும் இருப்பதற்கு உடைய கிருபை வேண்டு தாரும் அப்பா. இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.